வணக்கம் நேயர்களே! நான் தான் உங்கள் பாவேந்தன் பேசுறேன். நம்ம ஸ்டார் டிவி மூலியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பக்கத்தில இருக்கிற சவுலூர் கிராமத்தில வந்து பட்டதாரி இளைஞர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கராவுக்கு மேல அந்த அழிந்து வரும் இயற்கை விவசாயத்த வந்து தான் படித்த படிப்பின் காரணமாக இன்னைக்கு நான் அப்பாவோட இணைஞ்சு இந்த இயற்கை விவசாயத்த கையில தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 10 ஏக்கராவுக்கு மேல இயற்கையா மட்டுமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜெய் சூர்யா என்ற ஒரு வாலிபர பத்தி தான் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். வந்திருக்கோம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயசூர்யா. ஜெய் சூர்யா. சூப்பரா அருமையா இருக்குன்னு பேரு. அ என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்க? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சேன். பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு ஜாப்ல இல்லாம நீங்க எங்க விவசாயத்துல வேலை பார்த்துக்க பார்த்து நீங்க ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். நான் எப்பயுமே ரெகுலராக வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அப்படி செய்யும்போது நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு கூட விட முடியாத மருந்து அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ யோசிக்கும் போது ஏன் இது எல்லாமே இயற்கையில் செய்ய முடியாதா, இது எல்லாத்துக்கும் ஒரு இயற்கை வழி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் போய் தேடி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் பிரிட்டோராஜ் அப்படின்றவர் வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தந்துருந்தாரு. நான் அவர் கூட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி மொத்தமாக ஒரு கிராப்பும் எப்படி இயற்கை விவசாயத்தில் எல்லா சத்துக்களுக்கு எல்லாம் என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் எதுலையும் எல்லாமே பார்த்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி இப்போ எல்லாத்துலேயும் சக்ஸஸாக வந்துட்டேன். நான் வந்து விவசாயம் எனக்கு ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஆனால் அதை இயற்கையில் செய்யும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தி. அதாவது இப்போ எப்படி எந்த ஒரு உரம் பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி எதுவுமே சேர்த்தாம நம்ம சுத்திக்கிறது
பொருட்களை வச்சே விவசாயம் செய்யும்போது அதில் வர சந்தோஷமும், நஞ்சில்லா உணவு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்றாங்கன்ற ஒரு மன திருப்தியும் சூப்பராக இருக்கும். இதுக்கு யார் உங்களுக்கு மோட்டிவேஷன்? இந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்றது யார் காரணம்? மோட்டிவேஷன்ன்றது வந்து விவசாயம் நான் நான் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவ்வளோ ஈடுபாடாக இயற்கை விவசாயம் செய்யலை. போயிட்டு அந்த அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களே வச்சு விவசாயம் செஞ்சு அந்த பொருளை சாப்பிடும்போது அதோட சுவையும் அதோட திறனும் அபரிமிதமாக இருந்ததுனால நான் அப்படியே ஒரு பொருளும் செய்ய கற்றுக்கிட்டு இப்போ எல்லா கிராப்பும் செய்கிறோம். சூப்பர். இப்போ இங்கே என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன காயெல்லாம் போட்டிருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து பீர்க்கங்காய், பாவக்காய், சொரக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், மொத்தம் நான் இயற்கை அதாவது விவசாயத்தில் விளையிற அத்தனை பொருள், ஈவன் கேரட் கூட, எல்லா காய்கறிகளுமே இயற்கையில் விளைஞ்சி அதோட சுவை எல்லாமே எப்படி இருக்குது, என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன். அப்போல்லாம் ஒரு பயிராக ஒரு ஏக்கர் பண்ணுவேன். பீர்க்கங்காவே ஒரு ஏக்கர் பண்ணிட்டு இருந்தேன். பாவக்காய், சொரக்காய், அந்த மாதிரி ஒரு கிராப்பாக பெரிய அளவில் இயற்கை விவசாயத்தில் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போது வெளியில் ஏற்றுமதி பண்ணிவிடுவேன். எல்லா கிராப்பும், அதாவது நான் வந்து சொந்தமாக ஷாப் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா காய்கறிகளும் தேவை. சாப்பிட்றவங்க வந்து ஒரே காய் சாப்பிட முடியாது, பீர்க்கங்காவே தினமும் சாப்பிட முடியாது. அதனால் எல்லா காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி ஒரு கமிட்டி மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேருக்கு கொடுத்து இதோட பர்ஃபெக்ஷன் எவ்வளோ இருக்குது, அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி பார்க்கலான்னு ஒரு பிளான். சூப்பர் சார். இப்போ எங்கே ஸ்டால் போட்டிருக்கீங்க? இது இப்போ இந்த காய்கறி எங்கே கிடைக்கும்? இப்போ நம்ம காவேரிப்பட்டினம் காவேரிப்பட்டினம் மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஷாப் இருக்குது. ஷாப் இருக்குது. அதாவது என்ன நேமில் இருக்குது? இயற்கை விவசாயி காய்கறி அங்காடி. இயற்கை விவசாயி காய்கறி அங்காடின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கொஞ்சம் அளவு தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதோட சக்ஸஸ் ரேட்டை பார்த்துட்டு எல்லாரும் எவ்வளோ விரும்புகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளோட கஸ்டமர் அதிகரிக்க நாமளும் ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் காய் உற்பத்தி பண்ணிட்டு இந்த காயினுடைய விலை அப்படின்ற ஒரு நிர்ணயம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற காய்களுக்கும் இப்போ நம்ம இயற்கையாக பயன்படுத்துகிற காய்க்கும் விலை நிர்ணயம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதனா கூடுதல் அதிகமாக விலை இருக்கா? அதாவது நான் வந்து கூடுதல் விலையெல்லாம் கிடையாது. நாம் ஒரு கெமிக்கலில் விளையிற காய்கறிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் போய் கஸ்டமர்கிட்ட போய் சேரும். அந்த கேப்பில் வந்து ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா வந்து கேஜ் மேலே இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு, அந்த வியாபாரி அவரோட லாபம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பாரு. நான் வந்து டைரெக்டாக நானே ஃபார்மராக போய் கடை வைக்கிறதுனால எந்த ஒரு ரேட் டிஃப்ரென்ஸும் இல்லாத அந்த ரேட்டுக்கே நான் கொடுப்பேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க. ஏன் நீங்கள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம், இல்லை வந்து ஒரு அரசு பணி எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி போகலாமே, நீங்கள் இந்த விவசாயத்துக்கு வந்துருக்கீங்க? சார், அதாவது அரசு பணின்றது நல்ல விஷயம்தான், பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அந்த சர்வீஸ் எனக்கு வந்து விவசாயத்திலே கிடைக்கிறதுனால நான் வந்து ஏற்றுக்கிறேன். இங்கேயும் என் கீழே 10 பேர் கீழே வேலை செய்கிறாங்க தினமும். பல பேருக்கு நானும் நஞ்சில்லா விவசாயத்து மூலமாக பல காய்கறிகள், கீரைகள்லாம் கொண்டு போய் எல்லாரும் சாப்பிட்றாங்க. இது மூலிமா அவங்க நாட்டில் பல சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறாங்க. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே போதும். பாவக்காய், சொரக்காய், புடலங்காய், வெள்ளை புடலை, பச்சை புடலை, பெல்ட் அவரை, கோழி அவரை, கொழுப்பு அவரை, பீன்ஸு, பூசணிக்காய், வெள்ளரிக்காய், சுக்கம்பழம், அப்புறம் வெண்டைக்காய், சிக்கடிக்காய், தக்காளி பழம், முள்ளங்கி, அப்புறம் கீரை வகைகள், பச்சைத்தண்டு, சிறுகீரை, சிவப்பு தண்டு கீரை, முளைக்கீரை, முருங்கை, அகத்தி, வல்லாரை, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இந்த விவசாயத்தை எடுத்துருக்கீங்க கையில், அடுத்து உங்களுக்கு இலக்கு இருக்கும்ல, அதாவது இலக்கு பற்றி சொல்லுங்களேன். அதாவது நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இயற்கை விவசாயத்தை பார்த்துட்டு இன்னும் பல விவசாயிகள் என் கூட சேர்ந்து செஞ்சு இந்த நஞ்சுல்லா உணவை இன்னும் நிறைய பேர் சாப்பிட்டு அவங்களோட ஆயுட்காலம் அதிகரிக்கணுன்றது என்னோட. இந்த உற்பத்தியானது தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர், ஓசூர், சென்னை, இப்படி இந்த பக்கம் சேலம், திருச்சி, மதுரை, இப்படி நிறைய இடங்களுக்கு இந்த காய்கறிகள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காரு. இவரு கீழே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா காய் பறிக்கிறது வந்து ஏற்றுமதி செய்கிறது வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மன நிறைவோட இன்னைக்கு ஜெயசூர்யா இந்த விஷயத்தை நம்மகிட்ட பதிலாக நீங்களும் இவருக்கு நம்ம வாழ்த்தணும். இவருடைய நஞ்சில்லா இந்த காய்கறிகளை வாங்கி நம்ம சாப்பிட்டு இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள அந்த இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சிக்கு நேர்காணல் கொடுத்த ஜெயசூர்யாவையும் அவருடைய பெற்றோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன், அன்பு நண்பன் பாவேந்தன். நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து எல்லா செடிகளும் வளர்க்குறதுக்கு முன்னாடி பசுந்தாள் உரங்கள்,
சணப்பு, தக்கை பூண்டு, அவுரி, கொளிஞ்சி, அப்புறம் பலதானிய விதைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பயிறு வகை, தானிய வகை, எண்ணெய் வகை, இந்த மாதிரி எல்லா வகையோட விதைகளும் சரி பங்கா பிரித்து அதை விதைச்சி அதை வந்து 45வது நாள் வரைக்கும் வளர விட்டு அதில் பூ காய்க்கும். அந்த சமயத்தில் அது போட்டு உழும்போது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் இன்னும் பிற வந்து இருக்க நுண்ணூட்ட சத்தும் கிடைக்கிற மாதிரி உழும்போது நம்மளுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். இது கூடவே தொழு உரம், இப்போ மாட்டு தொழு உரம், மக்கிய ஆட்டு தொழு உரம், அப்புறம் 6லேருந்து 8 மாதம் நல்லா டீகம்போஸ் ஆன கோழி எருவும் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி சம பங்கு எல்லாமே போட்டுட்டு கூட வந்து வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நிலத்துல இறைச்சி உழுது விதை வச்சுடுவோம். விதை வச்சுட்டு இந்த செடி வளரும் போது வந்து நம்மளுக்கு வந்து பூச்சி, புழு, வண்டு இந்த மாதிரி பல பிரச்சனை வரும். இதெல்லாம் சரி செய்யறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடுபொருளாக யூஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது இது வந்து வேலம்பட்டை கரைசல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வெள்ளை வேலம்பட்டையை வந்து வெட்டி அது கூட வந்து வெள்ளம் வேலம்பட்டையை வந்து வெட்டி அது கூட வந்து நெற்பயிர், பிரண்டை, வெல்லம், திராட்சை இந்த மாதிரி ஊக்கம், அதாவது பூஸ்ட் தர்ற மாதிரி சில பொருட்களும் போட்டு ஊறல் பண்ணி 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் ஊற வச்சு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து தெளிக்கிறோம். இது தெளிக்கிறதுனால சிறும் பூச்சி அப்புறம் சிறும் புழுக்கள் வந்து இது மேலே தெளிக்கிறது மூலிமா இறந்துடும். பாதி பிரச்சனை வந்து இதுலேயே குறைஞ்சிடும். இன்னும் வந்து சத்துக்கள், நான் சொன்ன இந்த இவ்வளோ சத்துக்கள் கொடுத்தோம், இதெல்லாம் செடிகள் எடுத்துக்கிற தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக நான் வந்து மீன் அமிலம் செஞ்சுட்ருக்கோம். இது வந்து எவ்வளோ சரி பங்கு, அதாவது 10 கிலோ மீன் போடுறோம்னா 10 கிலோ வெல்லம், அதாவது நாட்டு வெல்லம், கருப்பட்டி, இது சரிசமமாக போட்டு நம்ம வந்து மீன் அமிலம் செய்கிறோம். இதில் வந்து 60லேருந்து 70% நைட்ரஜனும் 20லேருந்து 30% பாஸ்பரஸும் கொஞ்சமாக பொட்டாஷும் இருக்கு. கஷாயம், அதாவது 15 இலைகள், ஆடு சாப்பிடாதது, உடைச்சா பால் வர்றது, ஸ்மெல் வர்றது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் 5 இலைகள் சேர்த்து வந்து 15 இலை கஷாயம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மாட்டு கோமியத்தில் போட்டு ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஊற வைக்கும் போது இதுலேருந்து வர்ற ஸ்மெல்லை, இந்த திரவத்தை எடுத்து நம்ம செடி மேலே தெளிக்கும் போது இதுலேருந்து வர்ற ஸ்மெல்லு காரணமாக எந்த பூச்சியும் செடிக்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டும். வளரும் போது செடிகள் ஊட்டமாக வளர்கிறதுக்காக அதுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அயன், மெக்னீசியம், காப்பர், போரான், அயான், இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இலைகள் வளர்கிறதுக்கெல்லாம் நைட்ரஜனும், காய்கள் பெருக்கிறதுக்கு வந்து பாஸ்பரஸும், அது ஷேப்பாக வர்றதுக்கு வந்து பொட்டாஷ், இந்த மாதிரி சத்துக்களும், அந்த நம்ம விடுற சத்துக்களை ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு மெக்னீஷியம் சத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இது வந்து நாம் சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எருக்கந்தலை. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பிளான்ட், இப்போ இந்த எருக்கந்தலையில் வந்து நம்மளுக்கு வந்து மெக்னீஷியமும் போரானும், இது 2 சத்தும் இருக்குது. இப்போ வந்து போரான் என்ன வேலை செய்யும்னா, இந்த செடிகளில் பூக்கக்கூடிய ஒவ்வொரு பூக்கள், எல்லா பூக்களும் மகரந்த சேர்க்கை நடந்து தான் நம்மளுக்கு காயாக மாறும். இந்த மகரந்த சேர்க்கை நடத்தக்கூடிய அந்த மகரந்தங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த போரான் என்ற சத்து உருவாகுது. இப்போ நம்மளுக்கு நல்ல மகரந்தங்கள் பரவி நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சிங்கன்னா நிறைய பிஞ்சுகள் உருவாகும், நிறைய மகசூலும் கிடைக்கும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச், சர்க்கரை மற்றும் பிற நுண்ணூட்ட சத்துக்களையும் எடுத்துகிட்டு போய் செடியோட ஒவ்வொரு பகுதியிலையும் சேர்க்கும். இந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் எருக்கு இலையை மட்டும் சொன்னேன். அதே மாதிரி அயன் என்ற சத்து வந்து புளி இலையிலையும், இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் நொச்சி, ஆவாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு இலைகள்லையும் இருக்கு. அந்த மாதிரி 18 வகை இலையையும் நாம ட்ரம்ல நிரப்பி அதை வந்து தனியால நிரப்பி 5லேருந்து 6 மாசம் ஊற வைக்கும் போது அந்த மொத்த சத்துக்களும் இந்த ட்ரம்ல இருக்கு. இதுன்னு தேவையான அளவு நம்ம வந்து செடியோட வேர்களில் ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து அத்தனை வகை சத்துக்களும் செடிகளுக்கு இயற்கை மூலியமாவே கிடைக்கும். அப்பப்ப பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், ஈயம் கரைசல், திராட்சை கரைசல், அப்புறம் வந்து பாஸ்பரஸ் சத்துக்கு அப்பப்போ நாட்டு மாட்டு சிறுநீர், அதாவது மாடு வந்து சிறுநீர் கழித்து வந்து உடனே வந்து யூஸ் பண்ணோம்னா அதுல காரம் இருக்கும், செடிக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம். அதனால
முடிஞ்ச அளவு ஒரு 15லேருந்து 20 நாள் குறைஞ்சபட்சம், மேக்சிமம் நம்ம எவ்வளோ நாள்னாலும் சேமிச்சுக்கலாம். அந்த மாதிரி கோமியத்தை எடுத்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து பாஸ்பரஸ் சத்தும் கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஒவ்வொரு சத்துக்களும் எப்படி இயற்கை மூலியமா கிடைக்குதோ அதை தேடி அதை வந்து செடிக்கு கொடுத்து அதுல வரக்கூடிய காய்கறிகளை தான் நம்ம சாப்பிட்றோம். இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எல்லா வகை சத்துக்களும் செடிக்கு போய் சேர்ந்து காய் வழியா கிடைக்கும். அந்த காய்கறி விழுந்து அனைத்து சத்துக்களும் கிடைஞ்சு தரமான கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ராஜன், எம்சவலூர், காவேரிப்பட்டினத்துல 3 கிலோமீட்டர் எம்சவலூர். நான் 7 ஆண்டா இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் இத்தனை நாள் இதை வந்து இயற்கை விவசாயம் பண்ணி மார்க்கெட்டிங்கில் சில டைமில் 2-3 வருஷமாக சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். இதனுடைய அருமை எனக்கு தெரியல. அதனால் மார்க்கெட்டிங் பண்ணாமல் தனித்துவமாக இதை முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியே ஒரு அங்காடி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு காவேரிப்பட்டினத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் அருகில் முன்னாடி ஒரு காய்கறி அங்காடி செப்டம்பர் 2க்கு நான் ஓப்பன் பண்ணேன். இதுவரையிலையும் காய் விற்பனை பண்ணிகிட்ருக்கிறேன். என்கிட்ட விளையிற காய்கள் அனைத்துமே அங்கே விற்பனை பண்ணுறேன். அனைத்து நபர்கள் கஸ்டமர்லாம் நிறைய வராங்க, வாங்கிட்டுருக்காங்க. அது இல்லாமல் கூடுதலாக வெளியில் இருந்து, அதாவது ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் அனைத்துமே என் அங்காடிக்கு வந்திருக்கு. நஞ்சு இல்லா, பாய்சன் இல்லாத ஒரு பொருள். அதை வாங்கி சாப்பிடுங்க. இந்த முறைக்கு வாங்க. ஆயிட்டா நீண்ட காலம் வாழ ஒரு வழிவகுக்க நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். நீங்களும் ஆரோக்கியமாக வாழ நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்கின்ற நம்ம அண்ணா தேவராஜ் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாட்ஸ்அப் மூலிமா ஒரு விஷயத்தை புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. வாட்ஸ்அப் மூலிமா என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்தா அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறிகள் வேணுமோ, அதாவது தக்காளி 2 கிலோ வேணும், புதினா வேணும், கொத்தமல்லி வேணும், பீன்ஸ் வேணும், அவரைக்காய் வேணும், பொடலங்காய் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் போட்டால் அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பயன்படுத்த. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா தேவராஜனா, இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக கொடுக்குறதுன்னு சொல்றீங்க. ஆமாம், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க அப்படியே. வாட்ஸ்அப்பில் நோட் பண்ணிக்கோங்க. 9442853047. இன்னொரு டைம் சொல்லுங்கள். 9442853047. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பக்கம் எம்சவலூர் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன். இப்போ வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சு ஸ்டார்ட் டிவி சார்பில் வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை அதிகமாக எல்லாரும் செஞ்சு அதோட உணவை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ எடுக்க வந்திருக்காங்க. நான் அது ஃபஸ்ட்டு மனமார்ந்த பாராட்டுறேன். இதே மாதிரி இயற்கை விவசாயம் எல்லா இடத்துலையும் பரவி அதை சாப்பிட்ற மக்கள் வந்து இன்னும் பல ஆண்டு நல்லா வாழணும். நோய் நொடி இல்லாத, நஞ்சு இல்லாமல், பல பூச்சிக்கொல்லிகள் மருந்து வந்து பலரோட வாழ்க்கையில் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறது. அதெல்லாம் இல்லாமல் இயற்கையில் விளையிடக்கூடிய காய்கறிகள்லாம் சாப்பிட்டு நோய் இல்லாத வாழ்வை வாழணுன்றது தான் என்னோடய உண்மையான நோக்கம். அது வெற்றி பெற பல விவசாயிகள் இதே மாதிரி முன் வந்து இயற்கை விவசாயம் செய்யணும். இது ஊக்குவிக்கிற வகையில் இந்த மாதிரி ஸ்டார் டிவி சார்பில் வந்து ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். ஸ்டார் டிவி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.